இப்போ அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி பீப்புள் நிறைய பேர் இருக்கிறீங்க, கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் சேரில் உட்காந்துட்டே ஆஃபீஸில் அமர்ந்தே நீங்கள் 5 நிமிடத்தில் முதுகுத்தண்டு திடமாக இருக்கும். முதுகு வலி வராமல் வாழலாம். இடது கை பார்த்துக்கோங்க, சின்முத்திரை. பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி. வலது கை பார்த்துக்கோங்க, சுண்டு விரல் நடுவிரலோட கட்டை விரலை இணைச்சிக்கோங்க. இப்போ ரொம்ப அதிகம் முதுகு வலி உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு மூன்றிற்கும் நல்ல ஒரு வலுவை கொடுக்கக்கூடியது, பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது, முதுகு வலியை நீக்கக்கூடியது. 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களது உணர்வு அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு மூன்றிற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். முதுகுத்தண்டு நன்றாக இயங்கும், முதுகு தசைப்பிடிவுகள் நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதுக்கப்புறம் டெய்லி 1 டைம் மட்டும், எய்தர் மார்னிங் ஆர் ஈவினிங், காலையில் பயிற்சி பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும். இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகள். ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருமே இந்த பயிற்சிகளை பிராக்டிஸ் பண்ணும்போது அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு திடமாக இயங்கும். அடிமுதுகு வலி, நடுமுதுகு வலி, கழுத்து முதுகு வலி வராமல் வாழலாம். முதுகு தசை பிடிப்புகள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து பகுதி, தோள்பேட்டை பகுதியெல்லாம் இறுக்கமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வராமலும் வாழலாம். இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி. இப்போ பரபரப்பான ஒரு உலகத்தில் டைம் இல்லை, பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்லை. இப்போ அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி பீப்புள் நிறைய பேர் இருக்கிறீங்க, கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் சேரில் உட்காந்துட்டே ஆஃபீஸில் அமர்ந்தே நீங்கள் 5 நிமிடத்தில் இன்றைக்கு செய்யக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதுகுத்தண்டு திடமாக இருக்கும், முதுகு வலி வராமல் வாழலாம். அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இதயம், நுரையீரல் அனைத்திற்குமே நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். 5 நிமிடத்தில் இவ்வளவு அற்புத ஆற்றலை பெறக்கூடிய பயிற்சிகளாக பார்க்க போகிறோம். இதனை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 5 மினிட்ஸில் நீங்கள் பயிற்சி பண்ணி இதனுடைய பலனை முழுமையாக அடைய முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, ஒரு நாற்காலியில் உட்காந்துருக்கோம், நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கையும் முட்டியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி முதல்ல டீப் பிரீத்திங், மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இதுதான் சரியான பிரீத்திங். இப்போ நம்ம முதல்ல முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய முதுகு முத்திரை அப்படிங்கிற முத்திரையை பார்க்க போகிறோம். ஒரு சில முத்திரைகள் ஒவ்வொரு கையும் வெவ்வேறு விரல்களில் இணைப்பதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த முத்திரையும். இடது கை பார்த்துக்கோங்க, சின்முத்திரை. பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி. வலது கை பார்த்துக்கோங்க, சுண்டு விரல் நடுவிரலோட கட்டை விரலை இணைச்சிக்கோங்க. மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் தரையை நோக்கி இருக்கட்டும். முதல்ல கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இது முதுகு முத்திரை. அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு மூன்றிற்கும் நல்ல ஒரு வலுவை கொடுக்கக்கூடியது, பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது, முதுகு வலியை நீக்கக்கூடியது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உங்களது உணர்வு அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு மூன்றிற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ ரொம்ப அதிகமாக முதுகு வலி உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இந்த முத்திரை முடித்த உடனே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினாலே நமக்கு முதுகு தண்டில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதற்காக அபான முத்திரை பண்ண போகிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ நடுவிரல், மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், அது ஆசன நிலை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 டைம்ஸ். அது பிராணாயாம நிலை. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்க, அது தியான நிலை. கையில் முத்திரையை வச்சிருக்கோம். 2 நிமிடத்தில் இத்தனை பெனிஃபிட் நமக்கு கிடைக்கின்றது. முதுகு தண்டு முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை நம்ம
முதுகு தண்டாக இருக்கட்டும், எலும்பு மண்டலமாக இருக்கட்டும், நீர் சார்ந்தது. அப்போ வருண முத்திரை செய்யும் பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். சுண்டு விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ ஒரு சின்ன முதுகு தண்டை திடப்படுத்தக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளாக பார்க்க போகிறோம். முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. அடிமுதுகிலிருந்து தலை வரைக்கும் நேர் கோட்டில் அப்படி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். இப்போ சாதாரண மூச்சில் 2 கையும் தலைக்கு மேலே அப்படியே கும்பிடுறோம். கை காதோட சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். Ten second நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடிமுதுகிலிருந்து மேல் தலை வரைக்கும் நேர் கோட்டில் நேராக வச்சுக்கோங்க. கை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துட்டே கை மேலே கும்பிடுறோம். மூச்சு அடக்கி 10 செகண்ட் இருக்கணும். மூச்சு வெளியே விட்டுட்டே கைக்குள்ளே கொண்டு வரணும். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த மாதிரி 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. பிரீத் அவுட் பண்ணிட்டே கைக்குள்ள கொண்டு வந்துடணும். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட் பண்ணிட்டு ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். இப்போ நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, எக்ஸேல் பண்ணுங்க. இப்போ சின்ன தியான பயிற்சி. தலை முதல் கால் வரை மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. தலை வெளித்தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இடதுகை வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஜஸ்ட் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் மசில்ஸ் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. கை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி, அது மூலாதார மையம். அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி. குறிப்பாக அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள், ஒரே இடத்தில் அமர்ந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் நேரமின்மை அப்படின்னு சொல்கிறவங்க, நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி பேக் பெயின் உண்டு. அந்த முதுகு வலியை நீக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள். இது நேரம் கிடைக்கும் பொழுது சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கு முன்பாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நிமிர்ந்து இந்த முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதுகுத்தண்டு நன்றாக இயங்கும். முதுகு தசைப்பிடிவுகள் நீக்கக்கூடிய நிலையை கிடைக்கும். அதுக்கப்புறம் டெய்லி 1 டைம் மட்டும் எய்தர் மார்னிங் ஆர் ஈவினிங் காலையில் பயிற்சி பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும். இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நம்ம அடிக்கடி சொல்வது, காலை எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5 வரைக்கும், இரவு 9:30 மணிக்கு படுக்க போயிடணும். இப்போ 10லேருந்து காலையில் 4 வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. இரவு சாப்பாடு 7லேருந்து 7:30க்குள்ள அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு வாட்டர், கால் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். மைதாவினாலான உணவுகள், ஆயில் ஃபுட்டை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணிங்கன்னா முதுகுத்தண்டு திடமாக இருக்கும். முதுகுவலி வராமல் வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.